காலங்கனிஞ்சதடி காசு பணம் சேர்ந்ததடி காலாங்குருவி உன்னை கட்டி அணைக்க தோணுதடி. பாத்தியா என் மம்முத ராசாவுக்கு ஆசை வந்ததும் நேரா போக வேண்டிய மாடுங்க நின்னு நம்மள வேடிக்கை பாக்குது. பாபா அதுக்கு ரெண்டு நான் பயாஸ்கோ படமா பார்க்க போறேன். மாடு இருட்டிக்கிட்டு வருதியா? ஆமா பிள்ளை சுருக்க வண்டி ஓட்டினாதான் கருக்குள்ள விழுவு வச்சிட முடியும். உன் தட்டதான் பெருசா இருக்க தவிர மாடு என்னமோ ஊர்வலம் மாத்தான் போகுது. என்னமாச்சா இப்படி இடியும் மின்னலுமா இருக்கிறத பார்த்தா பெருசா மழை வரும் போல இருக்கு. ஆமா புள்ள விளக்கு வேற அணைஞ்சு போச்சு. பாதை வேற சரியா தெரியல. இதுல எப்படி வண்டி ஓட்ட முடியும்? அதானே இதுல 10 மைலுக்கு அப்பால இருக்கிற நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி போய் சேர்றது? இன்னைக்கு நான் பொழுது இங்கதான் தங்கணும் புள்ள. அதுவும் சரிதான் மச்சா. ஆத்தா கோயிலை விட பாதுகாப்பான இடம் நமக்கு வேற எங்க இருக்கு? என்ன மச்சா ஆத்தால அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? அங்கார சுருதி ஆத்தா இருக்கிற கோலத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது புள்ள. பயம் இருக்கக்கூடாது மச்சா, மனசுல பக்தி தான் வரணும். சரி இந்த புள்ள இதெல்லாம் அப்படி காய போட்டுட்டு ஒரு ஓரமா படுத்துக்க. ரூபா நோட்லாம் மழையில நனைஞ்சு போச்சுல்ல அதெல்லாம் காய வச்சுட்டு அப்படி ஒரு ஓரமா தலையை காட்சி. சரி மச்சா. மழை வேந்து மனசு குளிருதடி கேட்கல கேட்கல அப்படி படுத்துக்க புள்ள. என் புருஷனை வேற யார் கொலை செஞ்சிருக்க முடியும்? அப்படி பாவி ஆங்கார சொருபியா இருக்கிற ஒன்ன பார்த்து என் மச்சான் அப்பவே பயந்தாரே. நீ குடியிருக்கிற உன் கோயிலை விட பாதுகாப்பான இடம் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதே. பாதுகாக்க வேண்டிய நீயே என் புருஷ உயிரை பறிச்சிட்டியே. நீ ஓகாரி இல்ல, கொலகாரி மாகாரி இல்ல, பழிகாரி. நீ தேவமே இல்ல, தேவமே இல்ல. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते कर्पूरनीराञ्जनं समर्पयामि.
இது சிவகாமியோட கூட. இதுதான் உங்களோட. ரெண்டு கூட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது ஏன் கூட நினைச்சிட்டேன். நான் வரேன். கோயிலுக்கே வரல அப்படியா? நான் உனக்காக எவ்வளவு நாய் காத்துங்க தெரியுமா? சரி. என்னங்க வண்டியில ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி குடுத்தீங்கன்னா. சாரி. இப்படி கொடுங்க. சிவகாமிக்கா, வாசிதா உட்காரு. ஆமா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் அப்படி சொல்ற? பின் என்னக்கா, என் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்க, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஒரு வாய் கூட சாப்பிடாம வந்துட்டீங்களே. ஓஹோ, அது சொல்றியா? ஆமா, அதனாலதான் பலகாரத்தை நானே கொண்டாந்துட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் விரதமாச்சே, ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ நீங்க எதுவுமே சாப்பிடலன்னா என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா, நம்ம மாதிரி கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்களுக்கு கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன் அமையணும்னு வேண்டதை தவிர இந்த விரதம் எல்லாம் தேவையா? தேவையா நினைச்சு நான் விரதம் இருக்கல. என் தாய்க்கு செய்யற சேவையா நினைச்சுதான் நான் விரதம் இருக்கிறேன். ஆமா, இப்படி ஓயான விரதம் பூஜை புனஸ்காரம் இருக்கீங்க. அப்படி என்னதான் அந்த அம்மன் எங்களுக்கு எல்லாம் செய்யாதது உங்களுக்கு மட்டும் தனியா செஞ்சிட போறாலும் தெரியல. நான் வரேன்க்கா.
வேண்டாம். நேற்று என்னால சொட்டையான ஒரு படத்துக்கு பதிலா ஒரு புது தவளை வாங்கிட்டு வந்திருக்கேன். நில்லுங்க. தயவு செஞ்சு இதை வாங்கிட்டீங்கன்னா என் மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சன்னிதானத்தில் ஏற்பட்ட இந்த சந்திப்பு நம்ம கல்யாணத்துல முடியணும்னு நான் ஆசைப்பட்டேன். உங்க சம்மதம் என்னன்னு தெரிஞ்சா? நம்பர் 10 சன்னதி தெரு. அதுதான் இந்த சிவகாமி வீடு. அங்க வாங்க, இதுக்கு பதில் அங்க கிடைக்கும். வாங்க உட்காருங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுக்கு காரணம் என் உருவத்தை பார்த்தா இல்ல என் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, என் உருவத்தை பார்த்து ஆசைப்பட்டிருந்தா ஒரு நிமிஷம். நான் ஒரு காலை இழந்தவன். என்ன இப்படி பாக்குறீங்க? ஒரு காலை இழந்த பிறகு கூட அந்த கடவுளை நான் கும்பிடுறேன்னா தலையை வாங்காம என் உயிரை காப்பாத்தின அந்த தாயை நான் கும்பிடுறதுல தப்பில்லையே. நான் வரேன். இதுதான் நம்ம முடிவா இருக்கும்னு எனக்கு அப்பதான் தெரியும். நான் வரேன்னு சொன்னது முறைப்படி உன்னை பொண்ணு பார்க்கதான். சிவகாமி, இவங்கதான் என் சின்னம்மா. இவன் என் தம்பி பாலு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட விபத்துல இந்த அக்காவுக்கு ஒரு கால் போயிடுச்சு. அப்படின்னா நொண்டியா? என்ன இன்னும் உட்காரதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாங்கடா. ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு அவமானப்படுத்துற மாதிரி நீங்க பாதியிலே எந்திரிச்சு வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே தாண்டா நானும் சொல்றேன். அழகான பொண்ணுங்க 1000 பேர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறப்போ போயும் ஒரு நொண்டி பொண்ணு எனக்கு மருமகளா கொண்டு வரது எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதும் பிடிக்காது ஏஷ்டம். ஏன்னா தாலி கட்ட போறவனே நான் தான். தாலி கட்ட போறது நீ தாண்டா, ஆனா வெற்றி வாழ போறது நான் தானே. அதே எண்ணம் தான் சொன்னமா எனக்கும். அவன் வாழணுங்கிறதுக்காக தான் அவளை என் மனைவியா தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுத்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல. சிவகாமி, இந்த முதல் இரவுல உன்னை பத்தி நானும் என்னை பத்தி நீயும் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா முதல்ல நீ என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க அம்மா சாகும்போது எனக்கு 5 வயசு. சித்தியா வந்தாலும் எங்க சின்னமாதான் இது வரைக்கும் என்ன பெத்த தாயா இருந்து வளர்த்துட்டு வர்றாங்க. பால உங்களுக்கு சொந்த பிள்ளை இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியர் ஆனே. கட்டட கான்ட்ராக்ட்லாம் எடுத்து கை நிறைய சம்பாதிச்சேன். இவ்வளவு சொத்துக்களும் நான் சொந்தமா சம்பாதிச்சேன். இருந்தாலும் எங்க சின்னம்மா வார்த்தையை மீறி நான் நடந்ததே இல்லை. ஆனா சிவகாமி, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது
என்னமோ எங்க சின்னம்மாக்கு பிடிக்கவே இல்லை. கவலைப்படாதீங்க, அந்த மாமனுக்கு பிடிச்ச மருமகளா மாறுறது இனிமே ஏன் பொறுப்பு. அப்பா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உலகிலே பசுப்பிணி ஒழித்தருள் போற்றி, நலமெல்லாம் உயிர்க்கு நல்குண போற்றி, எங்களுக்கு அருள் ஈந்தருள் போற்றி, மங்களத்திருநின் மலரடி போற்றியே. தன் ரத்தத்தையே பாலாக்கி நமக்கு உணவா கொடுத்துட்டு இருக்கிற இந்த உயர்ந்த ஜீவன் கிட்ட நீங்க கொஞ்சம் அன்பா நடந்துக்கலாமே. ஆமா அத்தை, உலகத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் தன் உடல்ல அங்கமா கொண்டிருக்கிற இந்த பசுவத்தான் மகாலட்சுமி மரோவதாரம் சொல்லுவாங்க. கும்பிட வேண்டிய கோமாதாவ இப்படி கொடுமைப்படுத்தலாமா? நீங்க போங்க அத்தை, நானே பால் கறந்து கொண்டாரேன். அஞ்சல, போய் கண்ணுக்குட்டி கொண்டு வா. சரி சின்னம்மா. வீட்டுக்கு வந்த மறுநாளே அந்த நொண்டி மகாராணி தண்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் மச்சினனையே மனுஷத்தன்மை இல்லாத மிருகன்னு மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க. இன்னும் போக போக யாரு யாரு மரியாதை எப்படி போக போகுதோ. அதெல்லாம் இந்த ராஜம்மா கிட்ட நடக்காது. புது பொண்ணாச்சே, முதல் நாளே ஏன் மனசை புண்படுத்தணும்னு பாக்குறேன். மாப்பிளை மன்னிச்சிருங்க. இப்பதான் வழி தெரிஞ்சுதா? போங்க, உங்க கூட பேசவே மாட்டேன். கோவிச்சுக்காரமா? நான் ஏன் தம்பி கோச்சுக்க போறேன்? அட, நான் உங்களை சொல்லலைங்க. நான் மாமாவுக்கு அதுல விழுந்துச்சு. என்ன செய்றீங்க? பென்சில் செய்வீங்களா? தம்பிய காலேஜ்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன், நல்லா கவனிச்சுக்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். பரீட்சைக்கு வர டைம் ஆச்சு. வா. ஆள் வேண்டா. அரே, ஆள் வேண்டா. வீட்டு மேல என்ன உட்கார வரல. நீ என்ன கோழியா? என் வீட்டு கூரை மேல உட்காந்துட்டு சோபா மேல குந்தியா? நிம்பல் கை மேல கொடுத்த பணத்தை கை மேல வாங்க வந்திருக்கான். நீ எது மேலயா அது வாங்கிக்க, கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன். நிம்பலுக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல, மூளை இல்ல. மூணுக்கு ஒரே அத்தந்தாயா? வார்த்தை கூட வட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிய. அரே பச்சா, மூஞ்சில வச்சா ஊருக்கு பெரிய மனுஷன் என்ன பார்த்து பச்சான்னு சொல்ற? கடன் வாங்கல வாங்கின அப்ப நீ தான் பச்சா. நீ சரியான லொச்சாயா? நீ நம்பர் பணம் 5000 கொடுக்கறான், சரி கூட் மேல போறான். ஐயோ, இந்த தப்பு தண்டெல்லாம் பண்ணாத சேட்டு. இங்க வாங்குற பணத்தை அங்க போய் விட போறியா? நிம்பலா பணம் 5000 நம்ம கொடுக்கல. சரி, நிம்பல் பொண்ணை ஜப்தி செய்யறான், பம்பாய் மேல போறான், 10,000 ரூபாய்க்கு விக்கிறான். நிறுத்தியா? பணத்துக்காக இந்த பொண்ணை பத்தி யாராவது பேசுன கைய கால உடைச்சிடுவேன். அரே, நிம்பல் யாரையா நம்மள தடுக்கிறதுக்கு? அவளோட சூடு சொன்ன நிம்பல் ரத்தத்துல ஓடுனா பணத்தை விட்டாரி சரி போறான். யோ சேட்டு, நான் காரசாரமா பேசுறேன். ஒரே லேசுக்கு பூமியோட தேஞ்சிருவேன். புள்ள நம்ம வீட்டு விருந்தாளியா? விருந்தாளி கூட பொண்ணை உள்ள அனுப்பிச்சுட்டு வெளியே நீ என்ன பண்ற? உன் கடனை கொடுக்க வேணாம், அதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பணம் போயா வெளியே. சைட் குச்சேட்டா நிம்பல் மஜா பண்றான். அட, என் வீட்டுல மஜா பண்றதுக்கு நீ பர்மிஷன் தர? ஏன் பாலு அவசரப்பட்டு பணத்தை கொடுத்தீங்க? எங்க மாமாவே அப்புறமா கொடுத்திருப்பாருல்ல. நானே கொடுத்திருப்பேன், அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு. மாமா கொடுத்தா நான் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. என்ன கிடையாது, ஆளாளுக்கு மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு குழந்தைங்க தானே மாமான்னு கூப்பிட்டு போட்டுமே. 5000 ரூபாய் தந்திருக்கான், 5 வாட்டி மாமா கூப்பிட்டுட்டுமே. கதை சாப்பிட்டீங்களா? இத வர அப்பாடா, இறுக்கி பூட்டிட்டான். இனி பையன் தொடங்க மாட்டான். ராமடே டேய், பிரமாதமா நடிச்சடா. ஏன் கண்ணே பட்டம் போல இருக்கு. பையன் நம்பிட்டான். அப்புறம் வரட்டா? அந்த 1000 ரூபாய் எடு. நீ நல்லா நடிச்ச, இந்த 100 ரூபாய் வச்சுக்க. 100 ரூபாய் தானா?
சம்பளம் எவ்வளவு நாடகத்துக்கு? 25 ரூபாய் தானே? 75 ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கேன். ஆமா, பம்பாயில உண்மையிலேயே பொம்பளை அதிக விலைக்கு விக்கலாமா? அதான் சும்மா சொன்னேன்பா. சும்மா சொன்னியா? ஏதோ நல்ல பிசினஸ் ஆச்சே பண்ணலான்னு பார்த்தேன். போயிட்டியே. நெக்லஸ் எப்படி இருக்கு சிவகாமி? உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. என்ன மாதிரினா? கருப்பால இருக்கும். இது வெள்ளக்கல் நெக்லஸ்ல. கருப்பா இருந்தா என்ன? கருமையில தான் அழகு, காண்டல் தான் ருசின்னு சொல்லுவாங்க. ஏன், அந்த கண்ணும் கருப்பு தான், கருமாடி அம்மனும் கருப்பு தான். அது சரி, என்ன திடீர்னு நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் இந்த அதிர்ஷ்ட தேவதைக்கு அன்பு பரிசு. என்னங்க அதிர்ஷ்ட தேவதா ஆகாய தேவதான்னு சொல்லி மனுஷியா இருக்கிற என்ன மாத்திரிவங்க போல இருக்கே. மாத்தத்தான் போறேன். இந்த வீட்டுக்கு மகாராணியா. செங்கோலுக்கு பதிலா இந்த கொத்துச்சாவி எப்படி? இனிமே இந்த சக்கரவர்த்திக்கே பணம் தேவைனாலும் மகாராணி கிட்ட கை கட்டி வாய் பொத்தி காரணத்தை சொல்லிதான் காசு கேட்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு இல்லாத ஒரு உண்மையா? அதுக்கு சொல்லல சிவகாமி. எப்ப கொடுத்தாலும் யாரு கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு காரணத்தை கேட்டு கொடுக்கறதுல தப்பே இல்ல. ஆமா, நான் உனக்கு பரிசு கொடுத்துட்டேன். நீ எனக்கு என்ன கொடுக்க போற? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. அதனால நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்னு நான் வணங்குற இந்த தாய்க்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனாலதான் என் வயிற்றுல ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கா. அப்படியா சிவகாமி? என்ன விட பாக்கியசாலி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஆமா, எத்தனாவது மாசம்? என்னது நாமத்தை காமிக்கிற? ஐயோ, நான் மாசத்துக்கு சொன்னேன். 3வது மாசமா? சிவகாமி, இனிமேதான் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். டாக்டர் போய் பார்த்துட்டு வருவோம். எதுக்குங்க? 3 மாசம் தானே ஆகுது. அவன் பயப்படுறதுலயும் நியாயம் இருக்குமா? பிறக்க போற குழந்தை உன்ன மாதிரியே ஒரு கால் இல்லாம பிறந்துட்டா? கவலைப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊமை பொண்ணுக்கு பேசுற குழந்தையே பிறந்திருக்கு. சிவகாமி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். சிவகாமி, கொஞ்சம் இருமா. இந்த சாவி கொத்து எங்கேயோ வச்சுட்டேன். எங்க வச்சேன்னே? அடடா, கோயிலுக்குள்ளதான் இருக்கா? கொடுமாத. வாடா. இந்தா. இப்ப திடீர்னு எதுக்கு தம்பி இவ்வளவு பணம்? எதுக்குன்னு காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. காரணத்தை சொல்லலன்னா இந்த பணம் உங்க கைக்கு வராது. காரணத்தை சொன்னாதான் இந்த பணம் என் கைக்கு வரும்னா அந்த பணமே எனக்கு தேவையில்லை. கோபப்படாதீங்க தம்பி. 10,000 ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு உங்களுக்கு வயசு பத்தாது. அம்மா, சிவகாமி, தப்பா நினைக்காதீங்க அத்தை. உங்க வெறுப்பை தெரிவிக்கிறதுக்காக நான் இப்படி பேசல. உங்க பெரிய பிள்ளை என்கிட்ட பொறுப்பா படிச்சிருக்கிறாரு. அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்புறம் உங்க இஷ்டம். கொடுங்க.
என்ன டார்லிங், இன்னைக்கு மூடு இல்லையா? மூளையே குழம்பு இருக்கு, மூடு எப்படி வரும்? ஏன் பாலு? காமதேனு மாதிரி கேட்ட உடனே பணம் கொடுக்கற எங்க அம்மா மனசையே மாத்திட்டு. யாரு மாட்டினது? பிஸ்கிய பிராண்டியா மாத்திட்டாங்களா? அதுல மாமா. மாமாவா? நீ மாமான்னு சொல்ற, அது மாமான்னு சொல்லுது. உறவுல ஒரு குழப்பம் ஏற்பட்டுடுமே. நான் சொல்றது கேளியானா? என்னது மரியாதை வர வர தேயுது. ஒருவேளை ஓவரா அடிச்சிருப்பாள தண்ணிய. எங்க அண்ணி இருக்காங்களே, தெரியுமா? அண்ணி இருக்காங்களா? தெரியாது. 10,000 ரூபாய் பணம் கேட்டா காரணத்தை சொன்னாதான் கொடுப்பாங்களா? ஐயே, இப்ப நீ காலி பாக்கிட்டு தான் வந்திருக்கியா? பாட்டில் கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல் நின்று கேட்ட வச்சு திட்டுறா. என் மான மரியாதை லைட் ஆகுறது. ஏடி மூஞ்ச காணா தொங்குது. இந்த லட்சத்துல அண்ணி கர்ப்பமா இருக்கு. வாரிசு உருவாயிட்டாலே டேஞ்சர் ஆச்சு. இப்பவே நீ திராட்லு, இன்னும் வாரிசு உருவாயிட்டா கூடாது. உங்க அண்ணன் சொத்துக்கு வாரிசு உங்க அண்ணி வயித்துல வளரவே கூடாது. அப்படின்னா உன் வயித்துல வளரணும்னு சொல்றியா? மாமா. ஆமா மாமா. அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? முடியும். எப்படி? சொல்றேன். வாரிசு உருவாக்குறது உன் அண்ணனுடைய வேலை, அதை அழிக்கிறது நம்ம வேலை. என்னடா சொல்ற? இந்த மருந்து அண்ணி குடிக்கிற பால்ல கலந்துருன்னு சொல்றேன். பாலு. ஆமாம்மா, இப்பவே காரணத்தை சொன்னாதான் காசு கொடுப்பேன்னு சொல்றாங்க அண்ணி அம்மா. இன்னும் வாரிசு வந்துட்டா அப்புறம் காரணத்தை சொன்னா கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் நீயும் நடுத்தெரு நாராயணா 4 தெரு சுத்த வேண்டியதா. அந்த நிலைமை நமக்கு வரணுமா? சொல்லுமா. அந்த நிலைமை எந்த காலத்திலும் நமக்கு வரக்கூடாது. டாக்டர், என்னாச்சு? சாரி மிஸ்டர் நட்ராஜ், சிவகாமிக்கு கரு கலந்துருச்சு. நட்ராஜ், நம்ம சிவகாமிக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. சிவகாமி, அழாத. நீ இப்படி எல்லாம் அழுது உடம்ப கெடுத்து கூடாதுன்னு டாக்டர்மா சொல்லிருக்காங்க. அந்த தாய் இருந்தாங்க, சீக்கிரமே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கத்தான் போகுது.